ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப சிம்பிளாக டேஸ்டான முட்டை மிளகு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதை செய்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் 1.5 டீஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு வரமல்லி, 1 வரமிளகாய், சின்ன சைஸ் பட்டை 2 சேர்த்துக்கலாம். 1 கிராம்பு, 1 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு வறுத்து விட்டுக்கலாம். இதிலேருந்து நல்ல வாசனை வந்ததுக்கப்புறமா இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போ இதை ஸ்மூத்தான பவுடரை அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்ச பவுடரை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 4 முட்டையை வேக வச்சுட்டு 2 கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தலைகீழ திருப்பி சேர்த்துக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி அதை ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு முட்டை நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம அதே பேனில் இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு இதை வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கிட்டுருக்கும் போதே 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஹீட்டில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலா தூளை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த மிளகு வறுவலுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. இதை இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கலாம். இந்த மாதிரி இது நல்லா கொதிக்க ஆரம்பித்த உடனே நம்ம ஏற்கனவே லைட்டாக வறுத்து வச்சுருக்கிற முட்டையை இதில் சேர்த்துடலாம். இப்போ இதை ஒரு மூடி போட்டுட்டு ஸ்டவ்வை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் வச்சுக்கோங்க. பாருங்கள், 5 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்மளுக்கு நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. நம்ம மசாலா எல்லாத்தையுமே முட்டையோட மேல் பகுதியில் தடவி விட்டுறலாம். இது மேலே கறிவேப்பிலை இலைகளை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளான டேஸ்டான முட்டை மிளகு வறுவல் ரெடி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.